ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு 4 கொஷின் பேப்பரில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2 கொஷின் பேப்பரில் இருந்தது. அப்புறம் அது இல்லாமல் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா, மொத்தம் ஒரு 4 கொஷினுடைய தமிழ் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 400 கொஷின்ஸ் தான் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ரிவிஷனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போயிடலாம். 4 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, பின்வருவனவற்றுள் வினைச்சொல் எதுன்னு கேட்டுக்கோங்க. விளையாடு. விளையாடு ஒரு வேலை. ஓகேவா, சாலை காலை கண்ணெல்லாம் கிடையாது. சாலை அப்படிங்கிறது உரிச்சொல், காலைங்கிறது நேரத்தை குறிக்குது, கண்ணுங்கிறது உறுப்பு குறிக்குது. ஸோ விளையாடு அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் யாது? ஆன்சர் முதுமை. இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். அதில் சரியான இணை எது அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஆதவன் அப்படின்னா ஞாயிறு. ஆன்சர் ஆதவன் ஞாயிறு. டவுன் பஸ், அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நகர பேருந்து. தமிழ் சொல் நகர பேருந்து டவுன் பஸ்ஸுக்கு. கண்டான் அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து கான். கண்டான் அப்படிங்கிற சொல்லுடைய வேர்ச்சொல் கான். ஆட்டம் என்ற சொல்லுடைய வேர்ச்சொல் ஆடு. அடுத்தது ஒருமை பன்மையை வந்து தெரிஞ்சு நம்ம எழுதணும். இங்கே கதிர்கள் பல அப்படி இருக்குது, விளைந்ததுன்னு ஒன்றா இருக்குது. ஸோ விளைந்தன அப்படின்னு வரணும். மாடுகள் மேய்ந்தன அப்படிங்கிறது சரியானது. ஸோ ஆன்சர் பாருங்கள், நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தன. அடுத்ததும் ஒருமை பன்மை பிழையை திருத்த சொல்லியிருக்காங்க. பூக்கள் மலர்ந்ததுன்னு கொடுத்துட்டாங்க, பன்மையில் கொடுத்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வண்டுகள் பறந்ததுன்னு பன்மையில் கொடுத்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க. ஸோ பன்மைக்கு பன்மை தான் வரணும். மலர்ந்தன அப்படின்னு வரணும், பறந்தன அப்படின்னு வரணும். ஸோ ஆன்சர் பூக்கள் மலர்ந்தன, வண்டுகள் பறந்தன. பொருள் வேறுபாடு உணர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சுழியம் நாவும் 2 சுழியம் நாவும் கொடுத்துருக்காங்க. மனம் அப்படிங்கிறது பூமணத்தையும், 2 சுழியம் நா வந்து உள்ளத்தையும் குறிக்கக்கூடியது. அடுத்தது குறில் நெடில் மாற்றம் தெரிஞ்சு, அதுவும் பார்த்திங்கன்னா இதே தான். மலை மாலை கொடுத்துருக்காங்க. மாலை அப்படிங்கிறது மாலை நேரத்தையும், மலை அப்படிங்கிறது வந்து குன்றுகளையும் குறிக்கக்கூடியது. அடுத்தது பிழை இல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. மெனி டைம்ஸ் இந்த கொஷின் கேட்டே இருப்பாங்க. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. பிழையானது கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன பிழை அப்படின்னா, காலை அப்படிங்கிறது வந்து இங்கே காளை மாட்டை குறிக்குது. ஆக்சுவலாக காலைன்றது காலை வேலைக்கு வர லை வரணும். பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படின்னா, மனம் அப்படிங்கிறது வந்து உள்ளத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. 3 சுழியம் நான் வந்து மனம் அப்படின்னு வரணும். மரபு பிழை இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுணுப்பகுதியை தான் கொழுந்தாடைன்னு சொல்லுவோம். ஸோ நிலாய் அப்படிங்கிறது இளம் பாக்கு, கச்சல் அப்படிங்கிறது வாழைப்பிஞ்சு, எள்ளுடைய இளம் இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எள் கவ்வை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்த கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, பேச்சு விளக்கு தொடர்களில் இருக்கக்கூடிய பிழையை திருத்த சொல்லியிருக்காங்க. ஆத்தங்கரை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஆற்றங்கரை அப்படின்னு வரும். ஊர் பெயர்களுக்கு மருவு கேட்டிருக்காங்க. சைதாப்பேட்டை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மருவி சைதைன்னு சொல்கிறோம். தூசு அப்படிங்கிறதுடைய பொருள் பட்டு. கோடிட்ட இடத்துல பார்க்கும்போது எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. சுவர் வந்து எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சுவர் எழுப்பப்பட்டது. முனிவு அப்படின்னா சினம். முனிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சினம். ஓர் எழுத்து ஒரு மொழியில் வி அப்படிங்கிற வார்த்தையுடைய மீனிங் பறவை. வி அப்படின்னா பறவை. கேடு அப்படிங்கிறது கூட எதிர்ச்சொல். கேடுனா நலம். கேடு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து நலம். அடுத்து முற்றுப்புள்ளி எங்கே வைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சொற்றொடர் முடியுது அப்படின்னா அந்த சொற்றொடருடைய இறுதியில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். யானையுடைய இளம் பெயர் அப்படின்னு பார்க்கும்போது யானையை கன்று அப்படின்னு சொல்லுவோம். சிங்கத்துக்கு தான் குருளை அப்படின்னு சொல்லுவோம். கீரி அணில் இதுக்கெல்லாம் வந்து பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். குட்டி அப்படிங்கிறது வந்து எதுக்கு வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திமா நன்றாக தேர்வு எழுதினால் இது எந்த காலத்தை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. பார்த்திமா நன்றாக தேர்வு எழுதினால் ஏற்கனவே எழுதிதான். அவை வந்தன. அவை வந்தன அப்படிங்கிறது பலவின் பாலை குறிக்கக்கூடியது. அவை வந்தன அப்படிங்கிறது பலவின் பால். இரு திணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை அப்படிங்கிறது ஆணோ பெண்ணோ தெரியாது. ஸோ பொதுவானது. கதிரவன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்து 2 திணைக்குமே உயர்திணை அக்ரிணை 2த்துக்கும் பொதுவானது. ஓகேவா, ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர் அப்படின்னு பார்க்கும்போது காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன அப்படிங்கிறது தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் பண்ணும்போது வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம் அப்படிங்கிறது சரியான சென்டென்ஸ். ஆட்டானமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அட்டானமி அப்படின்னா தன்னாட்சி. அடாப்டர் அப்படின்னா தகவி. அடாப்டர் அப்படிங்கிறது தகவி. அடுத்தது பாருங்கள், சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறதுக்கு கலைச்சொல் ஒளிப்பதிவு. ஹெட்செட் அப்படிங்கிறதுக்கு கலைச்சொல் வந்து தலையணி ஒளி வாங்கி. அடுத்தது பாருங்கள், ப்ரிடிக்ஷன் அப்படின்னா முன்கணிப்பு. அடுத்து கலைச்சொல் கேட்டிருக்காங்க. ஃபார்ம் டாப் அப்படிங்கிறது கையக கணிப்பொறி அப்படிங்கிறது.
மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. பழமொழியுடைய பொருளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உழைப்பின்றி ஊதியம் இல்லை. இதில் வந்து உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்னா உழைக்கிறவருக்கு தான் ஊதியம் தருவாங்க, உழைக்கிறவங்களுக்கு தான் ஊதியம் இருக்கும் அப்படிங்கிறது வரும். மரபு பிழையற்ற தொடரை கேட்டிருக்காங்க. தென்னங்குறும்பை அப்படிங்கிறது சரியானது. கூரை அப்படின்னா வேய் அப்படின்னு வரணும். குதிரைக்கு வந்து குட்டி அப்படின்னு வரணும். சாவி அப்படிங்கிறது வந்து கோவைன்னு சொல்ல மாட்டாங்க. சாவிக்கு வந்து கொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பிழையில்லாத ஒரு மரபு சொல். அடுத்தது ஊமையால் விளக்கக்கூடிய பொருத்தமான பொருள் கேட்குறாங்க. உள்ளங்கனி நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வந்து வெளிப்படையான தன்மையை குறிக்கக்கூடியது தான் இந்த உள்ளங்கனி நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது. அடுத்து தொடருக்கு பொருத்தமான ஊமை கேட்டிருக்காங்க. சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் என் மனதில் பசுமரத்தாணி போல மனதில் பதிந்து விட்டன அப்படின்னு வரணும். அடுத்தது கண்ணும் கருத்தும். கண்ணும் கருத்தும் அப்படிங்கிற ஊமைக்கான விளக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னா கருத்தில் கொள்வது அப்படிங்கிறது தான். தமிழில் மொழிபெயர்க்க சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிறது தான் சரியானது. பாவர்ச்சி அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வறுமை. டெலிமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் அப்படின்னு பார்க்கும்போது தொலை அளவியல் அப்படிங்கிறது தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல டெம்பஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெருங்காற்று அப்படிங்கிற தமிழ் சொல் வரும். தமது வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் இலக்கிய கூட்டம் நடத்தினவங்க யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி.கே. சிதம்பரநாதர். அடுத்தது தேம்பாவணி அப்படிங்கிறது எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது? ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு போப் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1820. அதுவும் கிபி 1820. 3 அப்படின்ற வார்த்தைக்கு அந்த எண்ணு பெயர் இருக்கு இல்லையா, அதில் திராவிட மொழிகளில் இருக்கக்கூடிய தெலுங்கு மொழியில் அந்த 3 அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சரியான சீர்பிரிக்கப்பட்ட குரல் கேட்டிருக்காங்க. குறி எதிர்ப்பை நீரது உடைத்து ஆப்ஷன் சியில் இருக்கிறது சரியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இழுக்கா இயன்றது அறம் அப்படிங்கிறதுல வந்து அறம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மலரில் முடிஞ்சிருக்கு. அதாவது நிறைவு இல்லை நிறை. நாள் மலர் காசு பிறப்பு நேர் நிறை நேர்வு நிறைவு. ஸோ அப்படி பிரிக்கும் போது அறம் அப்படிங்கிறது வந்து நிறை. அறம் அப்படிங்கிறது நிறை. ஸோ நிறை அசையில் வர்றதுனால அதை வந்து மலரில் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. விடுபட்ட சீரை கேட்டிருக்காங்க. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கீழ்கண்ட திருக்குறளில் அணி இலக்கணம் கேட்டிருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. போல அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி. மறைந்து வந்ததுன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. இந்த குறளில் போல வெளிப்பட்டிருக்கிறதுனால உவமை அணி. இரு வினைகளின் பொருள் வேறுபடை அறிந்து சரியான சொல் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த விரிந்தது அப்படிங்கிறதும் விரித்தது அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து சரியான சென்டென்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது அப்படிங்கிறது சரியானது. ஒற்றுப்பிழை இல்லாத தொடர் கேட்கும்போது சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமை. இந்த சிற்ப அப்படிங்கிற ஒற்றெழுத்தும் போற்றின்ற இடத்துல ஒற்றெழுத்தும் வந்திருக்கக்கூடிய சென்டென்ஸு கரெக்ட். எழுத்துப்பிழையை திருத்த சொல்லியிருக்காங்க. பூவை விட்டு இறங்காதே ரக்கை முறிந்த வண்ணப்பூச்சியேன்னு சொல்லியிருக்காங்களா. இதில் எல்லா இடத்துலையுமே இந்த ரா கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து நகரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரா வந்து 2 சுழியம் நகரத்துக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த ரகரம் வரணும். பூவை விட்டு இறங்காதே ரக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே அப்படிங்கிறதுல ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. நிகழ்கால தெரிநிலை பெயரச்சம் அப்படிங்கிற போது படிக்கின்ற பள்ளி, கிரு கின்று ஆனின்று இதெல்லாம் தான் வந்து நிகழ்கால இடைநிலைகள். ஸோ அப்படி பார்க்கும்போது படிக்கின்ற பள்ளி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல்லை வச்சு அதுக்கு வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அரி அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு அறிவார் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்க சொல்கிறாங்க. அகழ் அப்படிங்கிறதுக்கு வந்து அகழ்வார் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். வேர்ச்சொல்லுடைய வினை முற்று கேட்டிருக்காங்க. வா அப்படின்னா வந்தனன். வேர்ச்சொல்லுடைய வினை முற்று வானா வந்தனன். சரியான வினை சொல் கேட்டிருக்காங்க. ராமனுடன் எத்தனை பேர் கானகம் சென்றனர். கொஷின் மார்க் வந்து அப்படி தான் வரணும். கொஷின் அந்த வார்த்தை ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, இணை எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கிற சொல்லுக்கு 2 பாருங்க. சங்கு பந்தயம் இது 2த்துலேயும் இணை எழுத்து இருக்குது. அதுவே இந்த சிறுவன் கடல்லலாம் இணை எழுத்துக்கள் கிடையாது. பிழையான சொல் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பியில் வென்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வென்றான் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 சுழியம் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரகரம் தான் வரணும் வென்றான் அப்படின்ட்டு. இனிமை கூட்டல் உயிர் அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா இன்னுயிர். படிப்பறிவு அப்படிங்கிறத பிரித்து எழுதுனா படிப்பு கூட்டல் அறிவு. விளம்பு மொழி இயல்பு கூறு உரை இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேசு அப்படிங்கிறதுடைய வேறு வேறு வார்த்தைகள்.
திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும். ஏனெனில் அப்படிங்கிற இணைப்புச் சொல் வரணும். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு, எனவே இயற்கையை போற்றணும். ஸோ இயற்கை அப்படிங்கிறது உயிரினங்களுக்கு கிடைத்த பெரும் பேருங்கிறதுனால நம்ம வந்து எனவே இயற்கையை போற்றணும், எனவேன்ட்டு வரணும். அணிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து 2 சுழியம் நீ இருக்குது. இந்த அணிலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது காற்று. எழுத்து வழக்கில் புண்ணின் மேல் தடவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, களிம்பு. புண்ணின் மேல் தடம்புவது களிம்பு. அடுத்தது உறக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உறக்கம் அப்படின்னா நம்ம தூங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சுழியம் நீ பக்கத்தில் இருக்கிறது வந்து தூக்கத்துக்கு வரும், அது வந்து உறக்கம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ரா, இந்த ரா கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு. அறிவுன்னு ஒரு மீனிங்கும் வலிமைன்னு ஒரு மீனிங்கும் இருக்குது. பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிறுவணிகம், விளையாட்டு, பெருவணிகம், ஏற்றுமதி. இந்த வணிகம் சம்மந்தப்பட்டது தான் இந்த சிறுவணிகம், பெருவணிகம், ஏற்றுமதி எல்லாம். விளையாட்டு அப்படிங்கிறது இதில் வராது. 71வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை இதெல்லாமே எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்களுடைய இளமை பெயர்களில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. அடுத்தது பாருங்கள், பெயர் மணிமேகலை. இந்த மணிமேகலை அப்படிங்கிறதுல வந்து என்ன நிறுத்தற்குறி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் பெயருக்கு பக்கத்தில் வந்து ஒரு முக்காறு புள்ளி வச்சு மணிமேகலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்காறு புள்ளி அப்படிங்கிறது சரியானது. ஒரே எழுவாய்க்கு உரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில். எழுவாய் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு எழுவாய் இருக்கும், ஆனால் அதுக்கான கருத்துன்னு பார்க்கும்போது எதிர்மறை கருத்தும் உடன்பட்டு வருகின்ற கருத்தும் ஒரே பிளேஸில் ஒரே பக்கத்தில் தொடர்ச்சியாக வரும்போது அந்த இடத்துல பயன்படுத்துகிற நிறுத்தக்குறி என்ன அப்படின்னா அரைப்புள்ளி. ஸோ இது பாதி அது பாதி ஞாபகம் வச்சுக்கோங்க. வினைக்கு ஏற்ற மரபுச்சொல் அப்படின்னு கேட்கும்போது முறுக்கு அப்படிங்கிறது வந்து தின்றான் அப்படின்னு வரணும். முறுக்கு, தின்றான். புலியுடைய ஒளிமரபு சொல் அப்படின்னு பார்க்கும்போது புலி என்ன பண்ணும் அப்படின்னா உருமும். சிங்கம் தான் முழங்கும். யானை பிளிரும். ஓகேவா. மாடு கதரும், பசு கதரும்னு வச்சுக்கோங்க. பிறவினை வாக்கியத்தில் பார்க்கும்போது பிறவினை வாக்கியம் வந்து அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது தான். அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். வாக்கிய அமைப்பை கண்டுபிடிக்க சொல்லிட்டு கண்ணன் நேற்று வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவன் வந்தான் அப்படிங்கிறது அவனை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தன்வினை. ஓகேவா. கண்ணன் வந்து வந்தான் அப்படிங்கிறது நேற்று வந்தான் அப்படின்ட்டு நேற்று நடந்த ஒரு விஷயம் அவன் செய்த செயலை சொல்கிறதுனால அது எதில் வருது அப்படின்னா தன்வினையில் வரும். அடுத்து 78வது கேள்வியில் செய்யப்பாட்டு வினையை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. செய்யப்பாட்டு வினை அப்படின்னாவே நமக்கு படு அல்லது பட்டது அப்படிங்கிற மாதிரி முடியணும். பட் இந்த இடத்துல 2 பட்டது இருக்குது. பட் இங்கே கையை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது, கையை அடிக்கப்பட்டதில் கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்தது தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. 6 வகைப்படும். அதுவே தொகாநிலை தொடராக இருந்தால் 9 வகைப்படும். ஓகேவா. நெக்ஸ்ட் கேள்வி, கலைச்சொல் கேட்டிருக்காங்க. மார்பிள் அப்படிங்கிற வார்த்தையுடைய கலைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலவை கல்லை குறிக்கக்கூடியது. கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லிட்டு கஸ்டடியன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கஸ்டடியன் அப்படின்னா பொறுப்பாளர் அப்படின்னு அர்த்தம். கஸ்டடியன் அப்படிங்கிறது பொறுப்பாளர். அடுத்து ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதுடைய கலைச்சொல்னு பார்க்கும்போது பட்டறை. ஒர்க் ஷாப்புடைய கலைச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது பட்டறை அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து ட்ரேட் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரேட் மார்க்குடைய கலைச்சொல் அப்படின்னா வணிக குறியீடு. வணிக குறியீடு அப்படிங்கிறது தான் ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமொழியுடைய பொருளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய தசை ஆடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து ஒரு அந்த பழமொழிக்கு ஈக்குவலாக ஆப்டாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது நாய் வந்து தன்னுடைய குட்டியை மழையிலையும் வெயிலையும் பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பழமொழியுடைய பொருள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நமக்கு இளமையான வயது இருக்கோ அப்போவே வந்து நம்ம உழைத்து பிழைத்து கொள்ளணும் அப்படிங்கிற சென்டென்ஸ் இதுக்கு ஆப்டாக இருக்கும். மரபு பிழை அற்ற தொடர் அப்படின்னு பார்க்கும்போது நெல்தாள், நெற்றாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெற்றாள் அப்படிங்கிறது நெல்தாளை குறிக்கக்கூடியது. இதுதான் மரபிலை அற்றது. மூங்கில் அப்படிங்கிறது வந்து மூங்கில் காடுன்னு சொல்லிட்டு வரணும். வைக்கோல் அப்படிங்கிறது வைக்கோல் போர் அப்படின்னு வரணும். அணில் அப்படின்னா அணில் பிள்ளைன்னு வரணும். அணில் குட்டி அப்படிங்கிறது தவறானது. மரபு பிழை இல்லாத தொடர் வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வேளங்காடு அப்படிங்கிறது சரியானது. இதில் சோளத்தட்டை அப்படின்னு வரணும். சோளத்தட்டை. அதுவே வந்து தோட்டத்தை பற்றி சொல்லும்போது சோள கொள்ளை அப்படின்னு வரணும். தென்னங்கூட்டம் அப்படின்னு இருக்கு. தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு அப்படின்னு வரணும். முருங்கை குறும்பை அப்படின்னு இருக்கு. குறும்பை அப்படிங்கிறது வந்து முருங்கைக்கு வராது. ஸோ முருங்கையில் வர்றது வந்து முருங்கை சரடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க. இந்தியாவின் முதல் யானை பாகனாக அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த பார்வதி பருவா இருக்கிறார். இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பத்ம விருதுகளை பெற்று குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்ட 132 பேரில் பார்வதி பருவாவும் ஒருத்தவங்க.
யானை பாதுகாப்பு, மீட்பு, யானைகள் மனிதர்கள் மோதலை தடுப்பதற்காக இவர் எடுத்த நடவடிக்கைகளுக்கு தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்வதி பருவா எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு பார்க்கும்போது அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. பார்வதி பருவா பெற்ற விருது அப்படின்னு பார்க்கும்போது பத்மஸ்ரீ விருது. மேற்குறித்த குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது அந்த குடியரசு தின விழா மொத்தம் 132 பேருக்கு கௌரவ விருதுகள் வழங்கப்பட்டது. பார்வதி பருவா தான் இந்தியாவுடைய முதல் யானை பாகனாக இருக்காங்க. பார்வதி பருவாவுக்கு பத்மஸ்ரீ விருது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரௌசர், அதாவது ப்ரௌசர் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா உளவி அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தருடைய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடும்ப விளக்கு அப்படிங்கிறது சரியானது. 96வது கேள்வி, விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ விரல் நுனி வெளிச்சங்கள்லாம் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி அவர்களோடது. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. அடுத்து திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனையாக பிரித்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3ஆக பிரிச்சிருந்தாங்க. திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழ். அடுத்த கேள்வி, மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரிகடுகம் மற்றும் ஏலாதி, அது ரெண்டும். ஓகேவா. அடுத்து இதில் லாஸ்ட் கேள்வி வந்து எண்பு தோல் போர்த்து அப்படிங்கிறதுல வந்து எண்பு அப்படிங்கிற பொருள் கேட்டிருக்காங்க. எலும்பு அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 100 கேள்விகள் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 100 கேள்விகளை இதோட தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த 100 கேள்விகள். இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. இது வீரமாமுனிவர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாருடைய எண்ணூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான். சேக்கிலார் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூலை படைச்சது யாருன்னு பார்க்கும்போது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். தமிழக பண்பாடு, தமிழக பண்பாடு கிடையாது, தமிழ் பண்பாடு அப்படிங்கிற இதழை தொடங்கியவர் பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுக்கலை தான். ஜெயகாந்தன் அப்படிங்கிறவங்க எழுதினது வந்து பார்த்திங்கன்னா தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிறது. தர்மன் அவர்களோடது வந்து சோகவனம். ராஜா நாராயணன் அவர்களோடது நிலைநிறுத்தல். சுடாமணி எழுதினது இறுகு மூடிய கதவுகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் புறவியாட்டம், புறவி நாட்டியம் என்று பெயர்களில் அழைக்கப்படுது அப்படின்னா எதுன்னு பார்க்கும்போது பொய்க்கால் குதிரையாட்டம். கவிஞர் சீசு செல்லப்பா அவங்களுக்கு சாகித்ய அகாதமி விருது எதுக்காக வழங்கப்படுது அப்படின்னா சுதந்திர தாகம் அப்படிங்கிற நூலுக்காக. கண்ணதாசன் எழுதாத நூல் அப்படின்னு பார்க்கும்போது பாரிமலை கொடி அப்படிங்கிறது. உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி என்ற சமுதாய உணர்வு பாடலை பாடியவர் யாருன்னு பார்க்கும்போது பாரதிதாசன் அவர்கள். பொதுமை வேட்டல் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மன்மேட்டு பகுதியில் எலும்பும் கற்கருவியும் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச முதல் தொல்லியல் அறிஞர்னா ராபர்ட் ப்ரூஸ்புட் அவர்கள். பின்வரும் தொடர்களில் கனிமவியல் பற்றிய தொடர் அப்படின்னு பார்க்கும்போது ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழும் மணிகளும் அப்படிங்கிறது தான் சரியானது. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவைத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது அப்படின்னு பார்க்கும்போது 1972 1978 வரைக்கும். அடுத்த கேள்வி, உவமணி அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் மணமலர். உவமணி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மணமலர் அப்படிங்கிறதான். புலமை கதிரவன் அப்படிங்கிறது தமிழறிஞர்களை போற்றப்பட்டவங்க. புலமை கதிரவன் என்று போற்றப்பட்டவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல்னு பார்க்கும்போது நாடகவியல் அப்படிங்கிறது தான். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத ஒரே சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவியதர்சம் அப்படிங்கிறது தான். அது ஒரு இலக்கண நூல் மாதிரி வச்சுக்கோங்களேன், காவியதர்சம் அப்படிங்கிறது. அடுத்தது தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் வந்து இப்போக்குமே காரைக்குடியில் நடந்துட்டுருக்கு. நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையும் பெண்களுடைய நிலையும் குறித்து சிறுகதையை படைத்தவர் சூடாமணி. வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் ராஜா நாராயணன். 2 கொஷின் கேட்டிருக்காங்க. நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையும் பெண்களுடைய நிலையும் குறித்து சிறுகதை படைத்தவங்கன்னு கேட்டாங்கன்னா சூடாமணி. வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதையை படைத்தவங்க ராஜநாராயணன். மராட்டியர்களுடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் ராஜஸ்தானில் என்றும் அழைக்கப்படும் கலை முறையே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கலைகள் பற்றி சொல்ல போகிறோம். மராட்டியர்கள் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக சொல்லக்கூடியது பொய்க்கால் குதிரையாட்டம். ராஜஸ்தானில் வந்து கச்சி கொடி என்று அழைக்கப்படுவது தான் இந்த பொய்க்கால் குதிரையாட்டம். அதை தான் கொடுத்துருக்காங்க. நான் பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் இதழில் பணியில் இருந்தார்னு கேட்டிருக்காங்க. நவ இந்தியாவில். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி அப்படிங்கிற நூலை யார் வெளியிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன் அவர்கள். தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தும் அப்படின்ற கல்வி கூடங்களில் இன்றியமையாமைய சினத்தோடு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல்.
பின்வருவனற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பேர் கேட்டிருக்காங்க. சிங்கவல்லி, கையாந்தகாரை, தேகராசம், பிருங்கராசமெல்லாம் கரிசலாங்கண்ணியுடைய மற்ற பெயர்கள். தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். ஆதியில் மனிதர்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாடு அப்படிங்கிறது. அடுத்தது பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றூர என்ற வரி இடம்பெற்ற நூல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து தேம்பாவணி. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. கெல்லட் அவர்கள். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெம்பிசு. கூற்று 1 மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை குலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சரியானது. இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம்னு பேர் வச்சுருக்காங்க. சரியானது. பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கு. இதுவும் சரியானது. அடுத்து பாருங்கள், பொறுத்த சொல்லியிருக்காங்க. குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார். இதில் குலசேகர ஆழ்வார் பார்த்திங்கன்னா திருமாலின் கௌத்துவமணி அவதாரமாய் பிறந்தவர். திருமங்கை ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் திருமாலுடைய வில்லோட அம்சமாக பிறந்தவங்க. பெரிய ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் திருமாலுடைய கருட அம்சமாக பிறந்தவங்க. திருமலிசை ஆழ்வார் வந்து திருமாலுடைய சக்கர அம்சமாக பிறந்தவங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருமூலர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சம ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் யாருன்னா அழுகுனி சித்தர் அவர்கள். அடுத்தது, உடைய கோவணம் உண்டு, உறங்க புறந்தெண்ணை உண்டு, உணவிங்கு அடைக்காய் இலை உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு என்று வரிகளை பாடிய சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பட்டினத்தார் அவர்கள் பாடியிருக்காங்க. இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் பாடல். பொருத்தமானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 3மே சரியானது அப்படிங்கிறது தான் வரும். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணனை பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவனை பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். 3மே சரியானது. அடுத்த கேள்வி, முற்பிறவியில் வேடர் குல தலைவன் வீர முருகன் எனும் வேடன் மகனாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாருடைய வரிகள் இடம்பெற்ற பாடல் வந்து குயில் பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதசாகித்தியங்கள் அப்படிங்கிறது தான். சொக்கநாதர், அழகிய சொக்கநாதருடைய நூல் பதசாகித்தியங்கள். காவடி சிந்துடைய தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார் அவர்கள். பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரி குகநாடக செங்கீரை அப்படிங்கிற வரிகள் வந்து எதில் இருக்குது அப்படின்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற பாடலில் இருக்குது. ராஜராஜ சோழன் உலா எந்த வகையான பாவகையால் ஆனது அப்படின்னா கலிவெண்பாவால் ஆனது. ராஜராஜ சோழன் உலா அப்படிங்கிறது கலிவெண்பாவால் ஆனது. திராவிட வேதம் அப்படிங்கிறதுக்கு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாய்மொழி. திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருவாய்மொழி. இந்த சொல்லுடைய பொருள் இரும்போந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பருத்த பனைமரம்னு கொடுத்துருக்காங்க. இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம். சண்பகமாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்ததாய் சண்பக பாண்டியன் அப்படிங்கிற பேர் யாருக்கு வந்ததுன்னா சூடாமணி பாண்டியனுக்கு. பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படின்னு போற்றக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலை தான். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே அப்படிங்கிறது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா யசோதர காவியம். அறமெனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியில். இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு. ஏடா அப்படிங்கிற வார்த்தையில் வந்து விழிச்சொற்கள் அதிகமாக இடம்பெற்ற நூல். இந்த ஏடா அப்படின்னு சொல்லி விழிச்சொற்கள் அதிகமாக இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை அப்படிங்கிறது தான். உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருதரின் பொருட்டு வருதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளை கொண்ட 10 பாடல்களுடைய தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுதரவு 10 தான். கபிலரை நல்லிசை கபிலர் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. பெருங்குன்றூர் கிழார் அவர்கள். கபிலரை நல்லிசை கபிலர் என்று கூறியவர் பெருங்குன்றூர் கிழார். பாவகை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொறு குளனும் தோயும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சிந்தடி மற்றும் வஞ்சிப்பா. சிந்தடி வஞ்சிப்பா. கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16 படலங்கள். கம்பராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் 16 படலங்கள் இருக்குது. அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ. இது வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சீதை வந்து அனுமன்ட்ட சொல்லியிருப்பாங்க. அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி குருகன் தரித்த குரல் அப்படிங்கிற அந்த கொட்டேஷன் யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் அவர்களால் சொல்லப்பட்டது.
எந்நூலின் செய்யுளின் முதலடி ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சியில் தான் அந்த மாதிரி தொடங்கியிருக்கும், முதுமொழி காஞ்சி. அடுத்தது யாப்பெருங்கலக்காரியை உறுப்பு செய்யுள் ஒழிப்பு என்று 3 இயல்களால் ஆனது. இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும்தான் சரியானது, ரெண்டாவது வந்து தவறானது. அடுத்த கேள்வி, ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என்பொருள் அப்படின்றதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வதாக இருக்கிறது யானை 2 ஒருங்கு அப்படிங்கிறது தான். அடுத்தது செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனை கூறியதில் அரணினும் இன்பமீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருளை விடல். மேட்ச் பண்ணும்போது நமக்கு 3, 4, 1, 2 அப்படின்னு வரும். தமிழில் தோன்றிய முதல் அகராதி அப்படின்னு பார்க்கும்போது சதுர அகராதி. இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டாக அடிக்கடி கேட்பாங்க. தமிழில் தோன்றிய முதல் அகராதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சதுர அகராதி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது கத்தும் பேரிசை சத்தம் புடைக்கும் கழிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கூடர் பல்லு அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய அடிகள் தான். இந்த அடிகளில் வந்து கழிப்பு வேலை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருமர் மற்றும் கொள்ளர் தட்டர் இவர்களெல்லாம் செய்யக்கூடிய வேலை தான் வந்து அந்த கழிப்பு வேலை அப்படிங்கிறது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அடிமோனை என்ன அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உண்டி அப்படி முதல் லைனில் இருக்கிறதோ 2வது லைனில் இருக்கக்கூடிய உண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து நமக்கு அடிமோனையாக வந்திருக்கு. அடுத்தது பிழையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எருது வண்டியை இழுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எருது வண்டியை இழுத்தது அப்படிங்கிறது சரியானது. இதுலேயே எருது வண்டி இழுத்தன அப்படிங்கிறது தவறானது. மற்ற எல்லாமே தவறானது தான். இதில் எருது வண்டியை இழுத்தது அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றி வர தொடுப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயைபு தொடை. ஒவ்வொரு அடியிலையுமே இறுதியாக இருக்கக்கூடிய வார்த்தையோ அல்லது சீரோ எழுத்தோ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயைபு தொடை அப்படின்னு சொல்கிறோம். பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. அதில் கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது வந்து ஆராய்ந்து பாராமல் செய்வது அப்படிங்கிறது இங்கே சரியாக வரும். ஓகேவா? இதே இயலாத செயல் அப்படிங்கிறது தான். கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், இயலாத செயல், ஆராய்ந்து பாராமல் செய்வது கிடையாது. கல்லில் நாருரித்தல் என்பது இயலாத செயல் அப்படிங்கிறது தான் வரணும். அடுத்தது கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக அப்படிங்கிறதுல வந்து பயின்று வந்திருக்கக்கூடிய மோனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்திருக்கிறது வந்து முற்று மோனை. அடுத்தது இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கொடுத்துட்டு விதையாமை உரையாமை கொடுத்துட்டாங்க. இது 2மே எதிர்மறை தொழிற்பெயர் தான். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது கத்தும் குயில் குத்துக்களுக்கு குளிரா வேலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. அந்த பழமொழி எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா சோம்பலை குறிக்கக்கூடியது. ஓரெழுத்து ஒரு மொழியில் உரிய பொருள் அறிந்து எடுக்கும்போது ஆ அப்படிங்கிறது பசுவை குறிக்கும், தூ அப்படின்னா 1, கோன்றது அரசன், ஐன்றது தலைவன். ஸோ இது மேட்ச் பண்ணும்போது 2, 4, 1, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி வரும். அடுத்தது பொருள் தருக கொடுத்துருக்காங்க. கால்நடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால்நடை அப்படின்னா காடு, நடை அப்படின்னா காட்டிற்கு நடத்தல். கால்நடையில் கான் அப்படிங்கிறது காடு, நடைனா நடத்தல், கால்நடைனா காட்டுக்கு நடத்தல் அப்படின்னு வரும். அடுத்தது வழுநிலைகளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. செழியன் வந்தது அப்படிங்கிறது திணை வலுவில் வரும். அடுத்தது கண்ணகி உண்டான் அப்படிங்கிறது வந்து பால் வலுவில் வரக்கூடியது. நீ வந்தேன் அப்படிங்கிறது வந்து இடவலு. நேற்று வருவாய் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இது மேட்ச் பண்ணும்போது நமக்கு 4, 3, 1, 2 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து இளமையில் கல்வி அப்படிங்கிறது வந்து முதுமையில் இன்பம். அடுத்தது கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கற்றோருக்கு சண்டையிடமெல்லாம் சிறப்பு. ஸோ மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் பியில் பாருங்கள் 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எதுகை மோனை இயைபு. இதில் எது அமைஞ்சிருக்கோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அழியா வனப்பொன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு 8 உடையாய். இந்த பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் இதில் எதுகை சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழியா ஒழியா அப்படிங்கிறது எதுகை சொற்களாக வந்திருக்கு. கண்ணினை காக்கும் இமை போல அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனிருந்து பாதுகாப்பது தான். அவன் திருந்தினான் அப்படிங்கிறது வந்து பிறவினை வாக்கியமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அவனை திருத்தினான் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த கேள்வியில் பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு இருக்கு. இது எந்த வகை வாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது தொடர் வாக்கியத்தில் வரும். பசுவும் கன்றும் அப்படிங்கிறது தொடர் வாக்கியத்தில் வரக்கூடியது. செய்வினை வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கருத்தை பதிவு செய்தான் அப்படிங்கிறது தான் செய்வினை வாக்கியம். அவன் அந்த வேலையை செய்திருக்கான் அப்படின்ட்டு. சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள். இவ்வடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு என்ன இலக்கண குறிப்பு? இதில் உருதுயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உருதுயர் அப்படின்னா வந்து நமக்கு வினைத்தொகையில் வரும். பகை கொள்ளல் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை.
நெக்ஸ்ட் கேள்வி, அருகோணம் அப்படிங்கிறதுக்கான பெயர் சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வடிவ பண்பு பெயர். வடிவ பண்பு பெயர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குவதற்கு வந்து சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது அப்படிங்கிறது சரியானது. சரியான அகவரிசை எழுதும் போது நமக்கு ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியதான் உழவு, ஏர், மண், மாடு அப்படின்னு வரும். அடுத்து 82வது கேள்வி, கீழ்கண்ட வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாழ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க. அதுக்கான தொழிற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான ஆன்சர். உலகம் அப்படிங்கிற தமிழ் சொல்லுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. உலகு அப்படின்னு வரும். ஒளி வேறுபடறிந்து சரியான பொருளை அறியணும் அப்படின்னா வானம், வானம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சுழியம் 3 சுழியம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 2 சுழியம் அப்படிங்கிறதுல வானம் வந்ததுன்னா ஆகாயம், 3 சுழியம் அப்படின்னு வந்ததுன்னா வெடி. அடுத்தது கன்விக்ஷன் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா தண்டனை. மரபு பிழைகள் நீக்கி எழுத சொல்லும்போது நேற்று தென்றல் காற்று அடித்தது கிடையாது, தென்றல் காற்று வீசியது அப்படின்னு வரும். அடுத்த கேள்வி, பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. கலிப்பா, வஞ்சிப்பா, காஞ்சிப்பா, வெண்பா. ஸோ பாவகைகளில் காஞ்சிப்பான்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாது, அதுதான் பொருந்தாதது. அடுத்த பொருந்தாத சொல் அப்படின்னு பார்க்கும்போது மூடு பனி அப்படின்னா வினைத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க. வெந்து வினையச்சம், தடவரை உரிச்சொல் தொடர். மூதூர் அப்படின்னா தொழிற்பெயர்னு கொடுத்துருக்காங்க. மூதூர் அப்படிங்கிறது வந்து பண்பு பெயரில் வரக்கூடியது. மூதூர் அப்படின்னா எதில் வரும்? பண்பு பெயரில் வரக்கூடியது. அடுத்தது மற்றொன்று. மற்றொன்று அப்படிங்கிற சொல்ல பிரித்து நிலைமொழி எந்த வகையில் வைப்போம் அப்படின்னா மற்ற அப்படிங்கிறது வந்து இடைச்சொல் தொடரில் வரும். அடுத்தது கார்காலம் அப்படிங்கிறது எந்த 2 மாதங்கள்னா ஆவணி, புரட்டாசி, கார்காலம். நாகபஞ்சமி கதை அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்க்கும்போது நாககுமார காவியம். சிலம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெற்றியில் அணியக்கூடியது. குழை அப்படிங்கிறது காதில் அணியக்கூடியது. சுட்டி, சிலம்புனா காலில் அணிவது, குலைனா காதில் அணிவது, சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது, அரைஞான் அப்படிங்கிறது இடையில் அணிவது. மேட்ச் பண்ணும்போது ஆப்ஷன் பி 3, 4, 2, 1 சரியான ஆன்சர். பாரதி நாளை வருவான் அப்படிங்கிறது வந்து செய்தி தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறது வந்து உணர்ச்சி தொடர். கவிதை உரை படித்தாள் அப்படிங்கிறது வந்து செய்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான் அப்படிங்கிறதுல வந்து தன்வினை தொடர். அடுத்த கேள்வி, வினாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது என்னென்னா வாங்கிக்கிறதுக்காக கேட்குறோம், அதனால் அது கொழல் வினா. வட்டம், அதில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லுடைய வகை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பண்பு பெயர். சரியான அகர வரிசையில் ஆப்ஷன் பி பாருங்கள். கடும்பு, கூத்தர், வயரியம், வெந்து, வேவை அப்படிங்கிறது சரியாக இருக்குது. வை அப்படிங்கிற ஓரெழுத்து சொல்லுடைய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல். வை அப்படின்றது ஓரெழுத்து சொல், புல். சரியான எதிர்மறை சொல்ல நிரப்பும் போது மணிமேகலை செல்வ வாழ்க்கை விரும்பியவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மணிமேகலை செல்வ வாழ்க்கை விரும்பியவள் அல்லல். விசனம் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல். விசனம்னா கவலை. ஸோ எதிர்ச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது மகிழ்ச்சி. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மொழியில் பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு மிகச்சிறிய கூறு என்ன சொல்லுவோம் அப்படின்னா உருபன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம 200 கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் 200 கேள்விகள் வந்து நான் உங்களுக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.